ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது ₹1 நாணயம் 1989 கல்கட்டா மின்ட் நாணயம். இதனுடைய வெயிட்டு 6 கிராம். வெயிட்டின் கிலோகிராம் 0.006 கிலோகிராம். இதில் 75% காப்பரும் 25% நிக்கலும் கலந்த நாணயம். டயாமீட்டர் 26 mm. ஷேப் சர்க்குலர். மின்ட் நோ மின்ட். 1989க்கு கீழே எந்தவித மின்ட்டும் இல்லை. எந்தவித மின்ட்டும் இல்லாமல் இருந்தால், அதாவது எந்த அச்சகத்தில் அச்சிடப்பட்டது என்று மின்ட் மார்க் இருக்கும். இந்த நாணயத்தில் எந்தவித மின்ட் மார்க்கும் இல்லை. இது கல்கட்டா மின்ட் நாணயம். இந்த நாணயம் நல்ல யூஎன்சி கண்டிஷனில் இருக்குது. புத்தம் புதிதாக இருக்குது. காயினை பாருங்கள், எவ்வளவு புதுசாக இருக்குது. எந்தவித டேமேஜும் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குது இந்த நாணயம். பின்புறம் அசோக முத்திரையுடன் கூடிய நாணயம். இந்தியா என்றும் ஆங்கிலத்திலும், இந்தியா என்றும் ஹிந்தியிலும் சத்தியமே ஜெயமே என்றும் எழுதியிருக்கும். ருபி என்று ஆங்கிலத்திலும், ருபயா என்று ஹிந்தியிலும் எழுதியிருக்கும். 2 சோளக்கருது படம் போட்ட நாணயம். இந்த நாணயம் ரொம்ப பழமையான நாணயம். இது போன்ற நாணயங்கள் உங்களிடம் இருந்தால் பத்திரமாக எடுத்து வைத்து கொள்ளவும். வருங்காலங்களில் இதற்கு நல்ல மதிப்பு உண்டு. பொதுவாக நாணயங்கள் சேகரிக்கும் பொழுது நாணயங்கள் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். புத்தம் புதிதாக இருக்க வேண்டும். முதலில் அச்சிடப்பட்டது போல் புத்தம் புதிதாக இருந்தால் அந்த நாணயங்களை நல்ல விலைக்கு விற்பனை செய்யலாம். இந்த நாணயம் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் ₹150 வரை விலை போகும். இந்த காயினை பார்க்கும் பொழுது பாருங்கள், எவ்வளோ புதுசாக இருக்குது. எந்தவித டேமேஜும் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குது. நாணயங்களை பாதுகாக்கும் பொழுது ஒன்றோடு ஒன்று நாணயங்களை ஒன்று சேர்த்து வைக்கக்கூடாது. தனித்தனியாக வைத்தால் நாணயங்கள் ரொம்ப பழுதடையாமல் நல்ல நிலைமையில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நாணயங்கள் நல்ல விலைக்கு விலை போகும். நாணயங்களை விற்பனை செய்வதற்கு நல்ல விற்பனை தளங்கள் உள்ளன. coinbazaar.com, ebay.com போன்ற வெப்சைட் தளங்களில் நாணயங்களை விற்பனையாளராக பதிவு செய்து விற்பனை செய்து கொள்ளலாம். அல்லது நாணயங்கள் கண்காட்சியில் விற்பனை செய்து கொள்ளலாம். நாணயங்களை சேகரிப்பவர்களிடம் விற்பனை செய்தால் அவர்கள் அதிகமான ரேட்டு கொடுத்து வாங்க மாட்டார்கள். சாதாரணமான அமௌண்ட்டில் தான் வாங்குவார்கள். அதாவது ₹1 என்றால் அதற்கு ₹5 அல்லது ₹10 என்று வாங்கி அவர்கள் பத்திரமாக வைத்து கொள்வார்கள். ஒவ்வொரு வருஷ நாணயத்திற்கும் ஒவ்வொரு ஆண்டுகளில் ரேட்டு நிர்ணயிக்கப்படுகின்றது. அதனால் அவர்கள் வாங்கி வைத்து அதை நல்ல ரேட்டுக்கு வரும்பொழுது விற்பனை செய்து கொள்வார்கள். அதனால் நீங்கள் நாணயங்களை விற்பனை செய்யும் பொழுது ரொம்ப கவனத்துடன் விற்பனை செய்ய வேண்டும். உண்மையான ரேட்டு தெரிந்து விற்பனை செய்ய வேண்டும். சேகரிப்பாளர்கள் நல்ல விலை கொடுத்து வாங்க மாட்டார்கள். ரொம்ப கவனத்துடன் நாணயங்களை வைத்து விற்பனை செய்ய வேண்டும். எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம். தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை பார்க்கவும், ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும். இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.